ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு சிறப்பு நாள். என்ன நாள் தெரியுமா? தென்னிந்திய திருச்சபை உருவான நாள். செப்டம்பர் 27 1947 ஆண்டு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை உருவானது. தென்னிந்திய திருச்சபை அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு வரலாறு அல்ல. இந்த தென்னிந்திய திருச்சபை உருவான வரலாறை உலக கிறிஸ்தவ தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரண்டாவது பெந்தேகோஸ்தே திருநாள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒரு நாள். எந்த நாள்? செப்டம்பர் 27 1947 ஆண்டு. ஏன் இதை இவ்வளவு முக்கியமா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ரெண்டு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்றது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டு சபைகள் ஒன்று சேர்றது அதை விட மிகப்பெரிய கஷ்டம். இந்திய தேசத்தில் உள்ள எல்லா திருச்சபைகளையும் ஒன்றிணைத்து ஒரு அமைப்பு உருவாகணும் அப்படின்றது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. கிறிஸ்தவ வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல கிபி 52 ஆண்டுல தோமா மூலியமாக இந்தியாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பல ஆண்டுகளாக பல மிஷனரிகள் இந்திய தேசத்திற்கு வந்து தமிழகத்திற்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். கிபி 15 நூற்றாண்டுல தான் சுவிசேஷம் வெகுவாக பரவ ஆரம்பிக்கிறது. அநேக நாடுகளில் இருந்து அநேக மிஷனரிகள், அநேக தொண்டு நிறுவனங்கள் மூலமாக இந்திய தேசத்திலே சுவிசேஷம் பரவுகிறது. உதாரணத்துக்கு நம்ம சீகன் பால்க் ஐயா ஜெர்மன்ல இருந்து வந்து ஊழியம் செய்ய வர்றார். தரங்கம்பாடியை மையமாக வைத்து அவர் ஊழியம் செய்கிறார். அவர் என்ன வார்த்தைகளை கற்றுக்கொண்டாரோ அதை மையமாக வைத்து அவர் ஊழியம் செய்திருப்பார். இதே போல அநேக மிஷனரிகள் பல்வேறு விதமான நாடுகளில் இருந்து பல்வேறு விதமான பகுதிகளில் இருந்து வந்து ஆங்காங்கே மிஷனரி பணிகளை செய்கிறார்கள். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறார்கள். ஒரு மிஷனரி ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா அங்க தன்னுடைய பெயரையோ தன்னுடைய நிறுவனத்தின் பெயரையோ அங்க ஸ்தாபிச்சிருவார். அந்த நிறுவனத்தின் பெயர்ல தான் அந்த ஸ்தாபனம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். 1990க்கு மேல இந்த திருச்சபை ஐக்கியம் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் எழுந்தது. திருச்சபையின் தலைவர்கள் நினைக்கிறாங்க, யோவான் 17 21 ஒருவர் வாசியுங்கள். இங்கே வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். இந்த வசனத்தின் மையமாக வைத்து திருச்சபையின் தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாம் மிஷனரிகள் வாரியாக, நாம் அந்த தொண்டு நிறுவனங்கள் வாரியாக பிரிந்து இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? ஒரே அமைப்பாய் உருவாகணும். பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் 1919 ஆண்டு தரங்கம்பாடியிலே வைத்து இதற்கான துவக்கம் நடைபெறுகிறது. அடிக்கல் அங்கதான் நாட்டப்படுது. அநேக திருச்சபைகள் ஒன்றிணைக்கு வர்றாங்க. அநேக திருச்சபைகள் இல்ல நாங்க தனியாக தான் இருப்போம், எங்களுடைய நிறுவனம் தனியாக தான் இருக்கும்னு சொல்லி அநேகர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான போராட்டங்களை கடந்து அநேக கிறிஸ்தவ மத தலைவர்கள் ஒன்றிணைந்து செப்டம்பர் 27 1947 ஆண்டு சென்னையில் உள்ள தூய ஜார்ஜ் தேவாலயத்திலே வைத்து துவக்க வழிபாட்டோடு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஆரம்பமானது. 1947 ஆண்டு செப்டம்பர் 27 14 பேராயங்களோடு துவங்கப்பட்ட இந்த தென்னிந்திய திருச்சபை இன்றைக்கு 24 பேராயங்களாக பறந்து விரிந்து காணப்படுகிறது. இந்த பேராயத்திலே அநேக விடுதிகள், அநேக மருத்துவமனைகள், அநேக கல்லூரிகள், அநேக பள்ளிகள், இப்படி அநேக நல்ல உதவிகளை நாம் செய்து வருகிறோம். இந்த தென்னிந்திய திருச்சபையின் உறுப்பினர் என்று சொல்வதிலே நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த நாளிலே தியானத்திற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒருவர் வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 4 சங்கீதம் 3 முதல் பகுதி. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். கடவுள் ஒருவரை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவரிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே தகுதி என்னது? அவர் பக்தியுள்ளவராய் காணப்பட வேண்டும். ஒரு மனிதர் கடவுளால் தெரிந்து கொள்ளப்படுவார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில வேதனை இருக்குமா? கண்ணீர் இருக்குமா? கவலை இருக்குமா? எந்த ஒரு குறைவும் இருக்காது. ஒரு வாலிபன் என்ன செஞ்சாராம்? அநேக இடங்களுக்கு வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தாராம். ஒரு கற்பனை. ஒரு வாலிபர் என்ன செய்றார்? அநேக இடங்களுக்கு வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். எங்கேயுமே அவருக்கு வேலை கிடைக்கல. ஒரு ரோட்டு ஓரமா அவர் நடந்து வரும்போது அந்த நாட்டினுடைய ராஜா என்ன செய்யறாரு? அந்த மகனை பார்க்கிறார். பார்த்து, என்னப்பா இவ்வளவு களைச்சு போய் இருக்கிறையே அப்படின்னு கேட்கிறாரு.
அப்போ அவர் சொல்றாரு, நான் அநேக இடங்களுக்கு வேலை தேடி அலைஞ்சேன், எனக்கு வேலை எதுவும் கிடைக்கல. அப்போ அந்த ராஜா சொல்றாரு, இனிமே நீ கவலைப்படாத, இனிமே என்னுடைய மாளிகைக்கு நீ வந்துரு, உன்னுடைய தேவையெல்லாம் நான் சந்திச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதரே ஒரு உயர்ந்த தலைவர் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு சந்தோஷம் இருக்கும்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஒருவர் பக்தியுள்ளவரா இருப்பார் என்று சொன்னால் அவரை நான் எனக்காக தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். கடவுள் நம்மை தெரிந்து கொள்ளுவாரானால் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான குறைவும் இருக்காது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். ஒருவர் வாசியுங்கள். யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? பக்தியுள்ளவர்களை ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுவார் என்று சொன்னால் நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. தொடர்ந்து வாசியுங்கள். இங்கே வாசிக்கிறோம், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளுவார் என்று சொன்னால் நாம் இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்னும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 18ஆம் வசனம் வாசிங்க. ஒரு மனிதரை கடவுள் தெரிந்து கொள்ளுவார் என்று சொன்னால் அவரை உலகத்தார் பகைப்பார்களானால் அந்த நபரை பகைப்பதற்கு முன்னாடி யாரை பகைச்சிட்டாங்களாம்? இயேசுவை பகைச்சிட்டாங்களா. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 23ஆம் வசனம், என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். ஒரு மனிதரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுவார் என்று சொன்னால் அவரை இந்த உலகத்தில் உள்ள எந்த விதமான மந்திரத்தாலேயோ தந்திரத்தாலேயோ பணத்தாலேயோ பதவினாலேயோ என்ன செய்ய முடியாது? ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப நம்முடைய ஜெபம் என்ன ஜெபமா இருக்கணும்னு சொன்னா, ஆண்டவரே என்னை நீர் தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டுட்டாருன்னு சொன்னா எந்த குறைவும் நமக்கு இருக்காது. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளணும். நம்ம என்ன செய்யணும்? பக்தி உள்ளவர்களாய் இருக்கணும். பக்தி உள்ளவங்களா இருக்கிறதுனா எப்படி? தினமும் சாப்பிடாம குளிக்காம வேலைக்கு போகாம காலையில எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா பக்தி உள்ளவங்களா மாறிடலாமா? இல்லை பைபிள் வாசித்துக்கிட்டே இருந்தா பக்தி உள்ளவங்களா மாறிடலாமா? இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் பக்தியா இருக்கிறேன் அப்படின்றத மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விரும்புறாங்க. அது சாதாரண ஒரு விசுவாசியில இருந்து இங்க நின்று பேசுற ஒரு ஊழியர் வரைக்கும் இன்னைக்கு அநேகர்கிட்ட காணப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா, நான் எவ்வளவு பக்தியா இருக்கேன்றத மற்றவங்க பார்க்கணும். அநேக ஊழியர்கள் மைக்க பிடிச்சோன்னே சொல்லுவாங்க, நான் அதிகாலையில் 2 மணி அளவில் எழுந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். 2 மணியிலிருந்து 4 மணி வரை நான் வைராக்கியமாய் செபித்தேன். இவங்க எதை நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் பக்தியா இருக்கிறேன்றத மற்றவங்க என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கிறணும். நான் பக்தியா இருக்கேன்றதை மற்றவங்க தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு அநேகர் பக்தியா இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் எப்படி பக்தியா இருக்கிறாங்க அப்படின்னா, ஆலயத்துக்கு வந்துட்டா பயபக்தியா இருப்பாங்க. அவங்கள போல ஒரு பரிசுத்தவான், அவங்கள போல ஒரு பக்தி யார்கிட்ட இருக்காது. ஆனா வீட்டுக்கு போயிட்டா அவங்களுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்க முடியாது. ஒரு மனிதர் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை பாடி துதிக்கிறதையும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதையும் பார்த்து ஆண்டவர் நினைச்சாராம், நம்மளால கூட இவ்வளவு பரிசுத்தமா இருக்க முடியலையே அப்படின்னு ஆண்டவர் யோசிச்சாராம். அதே நபர் வீட்டுக்கு போய் உலகத்துக்குள்ள போய் அவர் செய்யற செயலை பார்த்துட்டு பிசாசு நினைச்சானா, நம்மளால கூட இவ்வளவு பாவத்தை செய்ய முடியலையே அப்படின்னு பிசாசு யோசிச்சானா. இன்னைக்கு அநேகருடைய பக்தி இப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது? இன்னும் அநேக நேரங்கள்ல ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கல அப்படின்னா ஆண்டவரே எனக்கு ஆத்திரம். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல அப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்தா ஆலயத்துக்கு வர்றோம், ஆண்டவரை தேடுறோம், எல்லாமே செய்யறோம். ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல அப்படின்னா, ஆமா கோயிலுக்கு போய் என்னத்தை செய்ய, நான் பக்தியா இருந்து என்னத்தை செய்ய, என் வாழ்க்கையில என்ன நன்மை நடந்தது? நம்ம ஆண்டவரையே கேள்வி கேட்கிறோம். ஒரு பக்தன் இப்படியாக பாடுகிறார், என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. நம்மளால பாட முடியுமா? என் வாழ்க்கையில நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களை நான் அனுமதித்தாலும் என் ஆண்டவரை துதித்து பாடுவேன் நம்மளால சொல்ல முடியுமா? அவர் தான் இன்னொரு பாடல்ல பாடுறாரு, உயர் மலையோ சமவெளியோ எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன்,
என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன் அவர் பாடுறார். நம்முடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு உண்மையான பக்தி அப்படின்னா என்னன்னு சொன்னா, நான் எங்கு இருந்தாலும், நான் என்ன செய்து கொண்டிருந்தாலும், எந்த இடத்திலே நான் இருந்தாலும் என்னை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற இறை சிந்தை எனக்கு வேணும். நான் வேலை செய்கிற இடங்கள்லையும், நான் படிக்கக்கூடிய இடங்கள்லையும், நான் எங்க போனாலும், எங்க வந்தாலும், நான் எந்த இடத்துல நின்றாலும் யார் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்? என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தை நம்மகிட்ட வரும்போதுதான் நாம் பக்தியுள்ளவர்களாய் மாறுகிறோம். வேதத்தில் அநேக நபர்களை நாம் பார்க்க முடியும். தாவீது அழகாய் சொல்லுகிறார். சங்கீதம் 139 சங்கீதம் 8 வாசிக்கிறோம், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். நான் எங்க போனாலும், நான் என்ன செய்தாலும், ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு மறைவாய் நான் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு வைராக்கியம் நமக்கு வரணும். பக்தி அப்படின்னா அதுதான். நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நபர் இருந்தாராம், மதுபான பிரியர். அவங்க வீட்டில் ஒரு அழகான இயேசுநாதர் படம் ஒன்று வச்சிருப்பாராம். எப்பப்பெல்லாம் அவர் அந்த மதுபானத்தை குடிக்கிறாரோ அப்போல்லாம் அந்த ஃபோட்டோவை என்ன செஞ்சிருவாராம்? திருப்பி வச்சிருவாராம். திருப்பி வச்சுட்டா யார் பார்க்க மாட்டா? ஆண்டவர் பார்க்க மாட்டார். இன்னைக்கு அநேக நேரங்களில் யாருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியாம தானே நம்ம பண்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பக்தி அப்படின்றது நான் எங்க இருந்தாலும் என்ன செய்தாலும் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அந்த ஒரு இறை சிந்தை நமக்கு வரணும். தானியேலை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். பாபிலோன் தேசத்திலே அடிமையாக இருக்கிறார். அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதற்கு அங்கே யாரும் இல்லை. ஆனால் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார், இந்த அந்நிய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட போஜனத்தினால் என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். அந்த ஒரு பக்தி வைராக்கியம் அவருக்குள்ள இருந்தது. அந்த தேசத்துல ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு அவர் உயர்த்தப்படுகிறார். அடிமையா இருந்த தானியேல் அரசியலுக்குள் நுழைகிறார். அரசியல் அப்படின்றது இப்பைனாலும் சரி அப்பைனாலும் சரி, எவ்வளவு பெரிய நீதிமானா இருந்தாலும் அந்த பதவிக்குன்னு போயிட்டோம் அப்படின்னா என்ன செய்ய முடியாது? உண்மையா இருக்க முடியாது. அநேக நெருக்கடிகள் அவருக்கு வந்தது. அநேக மனிதர்கள் அவருக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனால் அவர் நினைச்சாரு, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் என்ன வேலை செய்தாலும், நான் அந்நிய தேசத்திலே அடிமையா இருந்தாலும் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தையோடு அவர் வாழ்ந்தார். தானியேல் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபம் பண்ணாரு? 3 வேளை. தானியேல் 6 அதிகாரம் 10 நம்ம வாசிக்க முடியும். 3 வேளை அவர் ஜெபம் பண்ணாரு. மற்ற நேரத்துல ஆண்டவரை மறந்துட்டு வாழ்ந்தாரா? மற்றபடி உலக காரியங்களை செஞ்சுட்டு அவர் இருந்தாரா அப்படின்னா இல்ல. 3 வேளை ஆண்டவரை தேடினாலும், மற்ற எல்லா சூழ்நிலையிலும், உலகத்துல எவ்வளவு பொறுப்புகள் அவருக்கு இருந்தாலும், எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தை அவருக்குள்ள இருந்தது. அதனாலதான் அந்த குற்றம் கண்டுபிடிக்க நினைத்த ஒருவராலும் எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. வாசியுங்கள் தானியேல் 6 அதிகாரம் 4 இங்கே வாசிக்கிறோம். பிரதானிகளும் தேசாதிபதிகளும் அநேக குற்றங்கள் அவர்கிட்ட கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லை. அந்த பாபிலோனிய ராஜா ஒரு மிகப்பெரிய சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. தானியேல் 6 அதிகாரம் 16 இங்கே வாசிக்கிறோம். அந்த தரியு ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார். இடைவிடாமல் ஆராதிக்கிறது அப்படின்னா 24 மணி நேரம் இவர் முழங்கால் போட்டு பாட்டு பாடி துதிச்சுட்டு இருந்தாரா? இல்ல. அவருக்கு இருந்த பொறுப்புகளின் மத்தியிலும், அவருக்கு இருந்த வேலைகளின் மத்தியிலும், என்ன வேலை செய்தாலும் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற இறை சிந்தையோடு அவர் வாழ்ந்தார். இதை யாரு கவனிக்கிறா? அந்த நாட்டின் ராஜா கவனிச்சு பார்க்கிறார். அவர் சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார். எவ்வளவோ பொறுப்புகளின் மத்தியிலும், எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் இந்த தானியேலால் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிக்க முடிந்தது, இடைவிடாமல் ஆண்டவரை துதிக்க முடிந்தது.
நாமும் இந்த தானியேலை போல இடைவிடாமல் ஆண்டவரை சேவிப்போன்னு சொன்னா ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த தானியேலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. காரணம் என்னன்னு சொன்னா, தானியேல் தேவ பக்தியுள்ள மனிதனாய் காணப்பட்டார். நான் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு போனாலும், நான் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற இறை சிந்தை இந்த தானியேலுக்குள்ள இருந்தது. அதனாலதான் வாசிக்கிறோம், தானியேல் எந்த காரியம் எடுத்தாலும், தானியேல் எந்த காரியத்துல முயற்சி பண்ணாலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் தேவன் நம்முடைய தேவன். நாமும் தானியேலை போல பக்தியுள்ளவர்களாய் வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியத்தையும் ஜெயமாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு நபரை குறித்து நாம் வாசிப்போம். ஒருவர் வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இவருடைய பணி என்ன? 100க்கு அதிபதி. இவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, இவர் ஒரு யூதர் அல்ல, இவர் ஒரு இஸ்ரவேலன் அல்ல. ஆனால் இவரை குறித்து வாசிக்கிறோம். 2ஆம் வசனம் வாசிங்க. முதல்ல அங்க வாசிக்கிறோம் 2ஆம் வசனத்துல, அவன் தேவ பக்தியுள்ளவன். நான் சொன்னேன், இவர் ஒரு யூதன் அல்ல, இவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல, ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, இயேசு கிறிஸ்துனா யாருன்னு இவனுக்கு தெரியாது. இவன் ஒரு ரோமன் என்று நம்பப்படுகிறது. ஏன்னா 100க்கு அதிபதிகள் பெரும்பாலும் ரோமர்களாக இருந்தார்கள். ரோமர்களுடைய பாரம்பரியப்படி ரோமர்கள் பல தெய்வ கோட்பாடு கொண்டவர்கள், பல தெய்வங்களை வணங்கி வந்தவர்கள். கொர்நேலியு எந்த தெய்வத்தை வணங்கினான் என்று நமக்கு தெரியாது. எந்த தெய்வத்திட்ட இவர் ஜோமன்னார்னு தெரியாது. எந்த தெய்வத்தின் பெயரால் இவர் தான தர்மங்களை செய்தார் என்று தெரியாது. ஆனால் என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, இவர் இயேசுவை பின்பற்றவில்லை என்பது நமக்கு தெரியும். எப்படி தெரியும்? இதற்கு பின்னாடிதான் பேதுரு அப்படின்ற நபர் இவர் வீட்டுக்கு வர்றாரு, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் உண்மையான கடவுள் யார் என்பதை இந்த கொர்நேலியு அறிந்து கொள்ளுகிறார். ஆனாலும் இந்த கொர்நேலியு ஏதோ ஒரு தெய்வத்தை பின்பற்றி இருக்கிறார், ஏதோ ஒரு தெய்வத்தின் மீது பக்தி வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தின் பெயரால் அநேக தான தர்மங்களை செய்திருக்கிறார். அந்த தெய்வத்தின் பெயரால் தன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு தேவ தூதனை அனுப்புகிறார். வாசித்தோம், பக்தியுள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். இந்த கொர்நேலியு பக்தியுள்ளவராய் இருந்தார். இந்த கொர்நேலியின் வீட்டிற்கு தேவ தூதன் வருகிறார். 4ஆம் வசனம் வாசிங்க. இங்கே அந்த தேவன் தூதன் சொல்லுகிறார், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்து எட்டி இருக்கிறது. இந்த கொர்நேலியிட்ட நம்ம அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த கொர்நேலியு உண்மை கடவுளை வணங்கவில்லை, உண்மை கடவுளை ஆராதிக்கவில்லை. ஆனால் இந்த கொர்நேலியு எப்படிப்பட்டவராயிருந்தார்? பக்தியுள்ளவராயிருந்தார். நம்ம நினைக்கிறோம் நம்ம மட்டும்தான் பரிசுத்தவான்கள், நம்ம மட்டும்தான் பரிசுத்தமா இருக்கிறோம், நம்ம மட்டும்தான் பயபக்தியா இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். அது உண்மை அல்ல. மற்ற தெய்வங்களை பின்பற்றுகிறவர்களும் பயபக்தியாய் வாழுகிறார்கள். மற்ற தெய்வங்களை பின்பற்றுகிறவர்கள் பயபக்தியாய் வாழும் பொழுது அவர்களையும் கிறிஸ்து நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அநேக உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். மற்ற மதத்துல பக்தி வைராக்கியமாய் இருந்தவர்களை ஆண்டவர் இன்றைக்கும் அநேகரை பயன்படுத்தி வருகிறார். அநேக உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இந்து மதத்திலே பக்தி வைராக்கியமாய் இருந்தவர். அவரை கொண்டு அநேகரை ஆண்டவர் ரட்சித்து வருகிறார். இன்னும் அநேகரை நம்மால் சொல்ல முடியும். சகோதரர் டேவிட் கணேசன், இலங்கை தேசத்திலே போதகர் சுரேஷ் ராமச்சந்திரன் என்ற ஒருவர் இருக்கிறார். சுவிசேஷகர் டைட்டஸ் தாயப்பன் என்பவர், சுவிசேஷகர் தொட்டனா என்பவர், இப்படி அநேகரை நம்மால் சொல்ல முடியும். பிற மதத்திலே பக்தியுள்ளவர்களாய் இருந்தவர்களையும் ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து வருகிறார்.
முதல்ல சொன்னேன், இந்த கொர்நேலியு ஒரு பிற மதத்தினராய் இருந்தாலும் அவர் பயபக்தியுள்ளவராய் இருந்தார். இந்த கொர்நேலியு பிற மதத்தினராய் இருந்தாலும் அவரை கிறிஸ்து நேசித்தார். மூன்றாவது காரியம், இந்த கொர்நேலியுவை போன்று பிற மதத்தினராய் இருக்கிற அநேகரை கிறிஸ்தவர்கள் நேசிக்க தவறி விடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் அவர்களிடத்திலே அன்பு காட்ட தவறி விடுகிறார்கள். கிறிஸ்து அவர்களை நேசிக்கிறார், கிறிஸ்தவர்கள் அவர்களை நேசிப்பதில்லை. நம்ம எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி இருக்கிறோம்? ஆண்டவருடைய அன்பை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிறோமே. நம்முடைய திருச்சபைக்கு ஒரு வாலிபர் வருகிறார், நெத்தில லைனா பொட்டு அடுக்கி வச்சிருக்கிறாரு. நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்? நம்ம பார்க்குற பார்வையிலே அவனுக்கு அநேக பாடத்தை சொல்லி கொடுத்துருவோம். நீ எல்லாம் கோயிலுக்கு வந்து என்னடா செய்ய போற? அடுத்தவன் கோயிலுக்கு வருவானா? பிற மதத்திலே பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களையும் கிறிஸ்து நேசிக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் நேசிக்க தவறி விடுகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய தேவாலயத்தில் ஒரு கோரியோகிராஃபி பண்ணுவதற்காக ஊழியர்களாகி எங்களை அழைத்திருந்தார்கள். ஊழியர்களை நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கோரியோகிராஃபி பண்ண போகிறோம். அப்போ கோரியோகிராஃபிக்கு எல்லாரும் வேஷம் போடுவோம்ல. அதில் ஒரு நபர் என்ன வேஷம் அப்படின்னா, அவர் ஒரு ரவுடியாக அவர் வேஷம் போட்டிருக்கணும். எல்லாரும் மேக்கப்லாம் போட்டு ரெடியாக இருக்கிறோம். அப்போ முன்னாடி நின்று ஒரு போதகர் பேசி கொண்டு இருக்கிறார். ஐயா, நாங்கள் எல்லாரும் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஒரு தகவல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் உள்ளே போகணும். அப்போ அந்த சைடு கேட்டு வழியாக ஒருத்தர் என்ன செய்கிறாரு, மெதுவாக உள்ளே வர்றாரு. உள்ளே வந்தோடனே அங்கேருந்து ஆலய பணியாளர் கடுத்தை பிடிச்சிட்டார். ஏய், உன்னை யாரா உள்ளே விட்டது? நீ ஏன் உள்ளே வந்த? என்ன ஏது, ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு கேள்வி கேட்கல. நீ எப்படி உள்ளே வந்த? உன்னை யார் உள்ளே விட்டது? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறோம். ஒருவர் ஆலயத்திற்கு புதிதாய் வருவார் என்று சொன்னால் அவரிடத்தில் நாம் எப்படி பழகுகிறோம்? பக்தியுள்ளவர்களை கடவுள் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் அவர்களை தெரிந்து கொள்ளுகிறோமா என்பதை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். பக்தியுள்ளவர்களை கடவுள் நமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்று கற்றுக்கொண்டோம். இந்த தானியேலை போல, இந்த கொர்நேலியுவை போல நான் பக்தியுள்ளவனா வாழணும். நான் என்ன வேலை செஞ்சாலும் எங்க இருந்தாலும் நான் பக்தியுள்ளவனா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அநேக நேரங்களில் என்ன செய்ய முடியலை? பக்தியுள்ளவங்களா இருக்க முடியலை. எதற்காக இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய திருமறையிலே மொத்தம் எத்தனை கடிதங்களை எழுதியிருக்கிறார்? 14 கடிதங்களை எழுதியிருக்கிறார். என்னென்ன கடிதம் அப்படின்னு சொன்னால், ரோமர், 1-2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1-2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன், எபிரேயர். இந்த 14 கடிதங்களை யார் எழுதுறா? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இந்த கடிதங்களை நாம் 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று, அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு எழுதின கடிதங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தனிப்பட்ட நபர்களுக்கு எழுதின கடிதங்கள். திருச்சபைக்கு எழுதின கடிதங்கள் என்னன்னு சொன்னா, ரோமர்ல இருந்து 2 தெசலோனிக்கேயர் வரைக்கும், அதுக்கப்புறம் எபிரேயர். இந்த 10 புஸ்தகங்களும் அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு எழுதுகிறார். ரோமர் அப்படின்னு சொன்னா ரோமாபுரியில் உள்ள திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதின கடிதம். கொரிந்தியர் அப்படின்னு சொன்னா கொரிந்து பட்டணத்துல உள்ள திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதின கடிதம். கொரிந்தியர்ல என்ன வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர். அப்ப நம்ம நினைக்கலாம், கொரிந்து பட்டணத்துல 2 திருச்சபை இருந்ததா? 2 திருச்சபைக்கு 2 கடிதம் பவுல் எழுதினாரா? அப்படின்லாம் இல்லை. ஒரே திருச்சபை தான் இருந்தது. அவங்களுக்கு 2 கடிதம் தேவைப்பட்டதுனால 2 கடிதத்தை பவுல் எழுதுகிறார். நான் இதை ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், ஆதி நாட்களில் ஒரு ஊரில் ஒரு திருச்சபை தான் இருந்தது. ரோமாபுரி அப்படின்னா ரோமாபுரியில் ஒரே ஒரு திருச்சபை தான். கொரிந்து அப்படின்னா கொரிந்துல ஒரே ஒரு திருச்சபை தான். தெசலோனிக்கே அப்படின்னா தெசலோனிக்கேல ஒரே ஒரு திருச்சபை தான். ஆனால் இந்த கடைசி காலத்தில் ஊருக்கு ஒரு திருச்சபைன்னு போய் இன்னைக்கு தெருவுக்கு ஒரு திருச்சபைன்னு வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனால் குடும்பத்துக்கு ஒரு திருச்சபைன்னு சொல்கிற அளவுக்கு திருச்சபைகள் இன்றைக்கு பிளவுபட்டு காணப்படுகிறது. தென்னிந்திய திருச்சபை எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? அவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருக்கவும், எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்றதுக்காக தான் தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டது.
ஆனால் இன்னைக்கு பாருங்க, திருச்சபைகள் அநேகமாய் பெருகிவிட்டது. இந்த திருச்சபைகள் பிரிந்து போவதற்கு காரணம் என்ன நம்ம நினைக்கிறோம்? திருச்சபைக்குள்ளே ஒற்றுமை இல்லை. நாம் பெரியாளா, நீ பெரியாளா? திருச்சபைக்குள்ள ஒற்றுமை இல்லாததுனால இன்னைக்கு சுயாதீன திருச்சபைகள் அதிகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. நம்ம தான் என்ன பேசிட்டு இருக்கிறோம்? அன்பை குறித்தும் ஐக்கியத்தை குறித்தும் ஒற்றுமையை குறித்தும் நாம் தான் பேசி கொண்டிருக்கிறோம். நம்மிடத்துல இன்றைக்கு ஒற்றுமை இல்லை. இன்னைக்கு நீங்க உலகம் முழுவதும் அலசி ஆராய்ந்து பாருங்கள். இஸ்லாமியர்கள் ஒரு பகுதியில் இன்னொரு மசூதியை உருவாக்குவதில்லை. ஒரு பகுதியில் ஒரு மசூதி இருந்துச்சு அப்படின்னா அங்கே உள்ள எல்லாத்துக்குமே அது ஒன்று தான் மசூதி. உண்மை கடவுளை வணங்குகிற நாம் பிரிவின் அடிப்படையில் அநேக விதத்தில் பிரிந்து காணப்படுகிறோம். இன்னும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். எதற்காக எழுதுகிறார் அப்படின்னு சொன்னா, ஒனேசிமு அப்படின்ற நபரை, பிலேமோன்ட்டிருந்து ஓடி வந்த அடிமையை திரும்ப நீ உன்கிட்ட சேர்த்துக்கோ அப்படின்றதற்காக பிலேமோன் அப்படின்ற ஒரு கடிதத்தை எழுதுகிறார். தீத்து அப்படின்ற ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இந்த தீத்து யாருன்னு சொன்னா, ஒரு ஊழியர், பல ஆண்டுகளாக ஊழியத்திலே அனுபவம் நிறைந்த ஒரு ஊழியர். அப்பேற்பட்ட ஊழியருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். தீமோத்தேயு அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியர் இருந்தார். இவர் யாருன்னு சொன்னா, இளம் வயது ஊழியர். இப்பதான் முதல்ல என்ன செஞ்சிருக்கிறாரு? ஊழியத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஊழியருக்கு இந்த பவுல் அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறார். அப்படி அநேக ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது பக்தி விருத்தி அடையும்படியாக அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறார். பக்தி விருத்தி நம்ம எப்ப இழந்து போறோம், எதனால நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம இழந்து போகிறோம்னு சொல்லி அநேக காரியங்களை இந்த பவுல் எழுதுகிறார். அதுல அவர் முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒருவர் வாசியுங்கள் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்கே பவுல் அழகாய் சொல்லுகிறார், சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. நம்முடைய பயபக்தியை, நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்து போடுகிற முதல் காரியம் என்னன்னு சொன்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகள். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய வாயின் வார்த்தைகள்னால தான் நாம் நல்லவர்களா தீயவர்களா என்று நியாயம் தீர்க்கப்படுகிறோம். இந்த வாயின் வார்த்தைகளை குறித்து இன்னும் அழகாய் பவுல் சொல்லுகிறார். இந்த 1 தீமோத்தேயு ஆரம்பிக்கும் போதும் பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த 1 தீமோத்தேயு முடியும் போதும் இந்த பவுல் வார்த்தையை சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1:6 வாசிக்கிறோம், இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, வீண் பேச்சுகளினாலே அநேகர் பக்தியை விட்டு இழந்து போனார்கள், பக்தியை விட்டு வழிமாறி போனார்கள் என்று சொல்லுகிறார். இந்த வசனம் முடியும் போது சொல்றாரு பாருங்க, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். முடிக்கும் போதும் சொல்றாரு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நீ விலகி இரு. நம்முடைய பக்தி விருத்தியை கெடுத்து போடுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வீணான வார்த்தைகள். இன்னும் நம்முடைய வீணான வார்த்தைகளை குறித்து வேதத்தில் அநேகர் சொல்றாங்க. யாக்கோபு அழகாய் சொல்லுகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். நம்ம நாவை அடக்கல அப்படின்னு சொன்னா, நான் பக்தியுள்ளவனா இருக்கிறேன், நான் பக்தியுள்ளவனா இருக்கிறதுக்கு பிரயாசப்படுறேன், நம்ம என்ன சொன்னாலும் நம்முடைய பக்தி வீணா இருக்கும். நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே நாம் மிக கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். என்னுடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக பிறர் பக்தி வைராக்கியத்திலே பலப்பட வேண்டும். பிறருக்கு அது ஆறுதலாக, அவர்களை தேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். என்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கோவம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம பேசுற பேச்ச காது கொடுத்து கேட்க முடியல. நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நம்முடைய பக்தியை கெடுத்து போடுகிற முதல் காரியம் நம்முடைய வாயின் வார்த்தைகள். இரண்டாவது காரியம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி, அதாவது பக்தி விருத்தியை விட்டு வலுவி, பரிசுத்தத்தை விட்டு வலுவி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பக்தி விருத்தியை கெடுத்து போடுகிற இரண்டாவது காரியம் பண ஆசை. இந்த உலகத்துல நாம் ஜீவிப்பதற்கு நமக்கு பணம் மிக 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 அவசியம். ஆண்டவர் நமக்கு ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கொடுப்பார். எப்ப கொடுப்பார்? நாம் பயபக்தியாய் வாழும் பொழுது. இன்னைக்கு அநேக நேரங்களில் பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன செய்யறாங்க? உலகத்தின் பின்னாடி குறுக்கு வழியில எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம் என்று இன்றைக்கு உலகம் தேடி கொண்டிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஆண்டவர் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா விலை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? காட்டு பறவைகளையே ஆண்டவர் போஷிப்பார்னு சொன்னா, உங்களையும் என்னையும் போஷிப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஒருபோதும் பணத்தின் பின்னர் நம்ம என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. பணம் இருக்கிறது தப்பு இல்லை, பண ஆசைதான் தவறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால பணத்தை சேர்த்து வைக்காதீங்க, பேங்க்ல போட்டு வைக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. பணம் தான் வாழ்க்கை, பணம் தான் எல்லாமேன்னு சொல்லி பணத்தின் மீது உங்கள் நம்பிக்கையை, நம்முடைய நம்பிக்கையை நாம் வைப்போம்னு சொன்னா நாம் பக்தியை இழந்து விடுவோம் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது நம்முடைய பக்தியை கெடுக்கிற காரியம் பண ஆசை. மூன்றாவதாக ஒரு வாசியுங்கள், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இங்கே பவுல் அழகாய் சொல்லுகிறார், போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் போதும், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் போதும், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் போதும் என்ற மனதோடு நாம் வாழும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் நமக்கு நேர்த்தியாய் அதின் நேரத்திலே கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் போதுன்ற மனம் நம்மிடத்திலே இல்லை. 100 ரூபா இருந்தாலும் இன்னும் ஒரு 10 ரூபா கூட கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடிய உலகத்துல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிச்சைக்காரர் ரோட்டு ஓரத்துல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தாராம். அப்போ ஒரு நபர் என்ன செய்யறாரு? ஒரு 5 ரூபாய் அவருக்கு பிச்சை போடுகிறார். அதை அவர் அந்த பிச்சைக்காரர் வாங்கிட்டு இருக்கும் போதே இவர் கையிலிருந்து வலுவி என்ன செய்யுது? பக்கத்துல இருந்த வாறுகாலில் அது விழுந்துருது. அந்த கொடுத்த நபர் என்ன செஞ்சிட்டாரு? அதை கண்டுக்கிறாம போயிட்டாரு. இவர் என்ன செய்யறாரு? அந்த பிச்சைக்காரர் அந்த அசுத்தமான அந்த காவாய்க்குள்ள என்ன செய்யறாரு? கையை விட்டு எப்படியாவது அதை எடுத்துட மாட்டோமான்னு தேடிட்டு இருக்கிறார். அப்படி அவர் தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த நாட்டின் ராஜா என்ன செய்யறாரு? அந்த வழியை வர்றார். அவர் வரும்போது இந்த பிச்சைக்காரன் என்ன ஒரு கையை சாக்கடைக்குள்ள விட்டுட்டு இருக்கிறானே, அவன்கிட்ட போய் என்னன்னு கேட்போம், ஏதாவது உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னப்பா தேவை, ஏன் அதுல போய் கையை வச்சுக்கிட்டு இருக்க? அப்பா அவர் உள்ள கையை விட்டுக்கிட்டே சொல்றாரு, உள்ள ஒரு 5 ரூபா விழுந்துருச்சு. அப்போ ராஜா சொல்கிறாரு, நீ கவலைப்படாதப்பா, நான் என்ன செய்கிறேன், உனக்கு 10 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 10 ரூபாய் இடது கையை நீட்டி வாங்கிக்கிட்டே உள்ள என்ன செய்கிறாரு? அதை தேடிட்டே இருக்கிறாரு. சரி, ரொம்ப கஷ்டப்படுறான் போல, இவனுக்கு இது பத்தலை போல, நான் என்ன செய்கிறேன், 10 கிராம் நாணயத்தை உனக்கு தங்க நாணயத்தை உனக்கு பரிசா தர்றேன் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து கொடுக்குறாரு. அதையும் இந்த கையில் வாங்கிக்கிட்டே இப்படி தேடிக்கிட்டே இருக்கிறார் அவர். இந்த ராஜாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ராஜா கோபத்தில் சொல்றாரு, நான் இந்த நாட்டில் பாதியே உனக்கு கொடுத்துட்றேன், தயவு செய்து அதுலேருந்து கையை எடு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பிச்சைக்காரன் கேட்டானா, அந்த பாதியில் அந்த சாக்கடை வருமா அப்படின்னு கேட்டானா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எவ்வளவு இருந்தாலும் இது எனக்கு போதாது, இன்னும் இது கிடைச்சிட்டா நல்லா இருக்குமே, இன்னும் இது கிடைச்சிட்டா நல்லா இருக்குமே. நம்முடைய வாழ்க்கை
அப்படிப்பட்ட வாழ்க்கையாய்த்தான் போய் கொண்டு இருக்கிறது. நம்ம யோசித்து பார்ப்போம், போதும் என்ற மனம் என்னிடத்துல இருக்கிறதா? நமக்கு என்ன தேவை என்பது ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். நம்முடைய சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். நம்முடைய கண்ணீர் ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நமக்கு கொடுப்பார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து விட்டு மனிதனை படைக்கிறார். எத்தனையாவது நாள் மனிதனை படைத்தார்? 6ஆம் நாள். ஆண்டவர் இப்படி செஞ்சிருக்கலாம்ல, முதல்ல மனுஷனை படைச்சிட்டு சரி இவனை படைச்சிட்டோம், இவனை எங்க வைக்கிறதுன்னு தெரியல, சரி ஒரு வானத்தை படைப்போம், ஒரு பூமியை படைப்போம், சரி பூமியை படைச்சு பூமியில் அவனை எங்க வைக்கிறது, சரி ஒரு தோட்டத்தை படைப்போம். அப்படி ஆண்டவர் செஞ்சாரா? அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிச்சுட்டு தான் என்ன செஞ்சாரு? மனிதனை படைத்தார். நமக்கு என்ன தேவை என்பது ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். பைபிள் அநேக உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும். யோசேப்பு அப்படின்ற ஒரு பரிசுத்தவான் பைபிள்ல இருக்கிறார், பயபக்தி உள்ளவர் இருக்கிறார். நீங்க பைபிள் முழுவதும் தேடி பாருங்க, இந்த யோசேப்பு ஒரு இடத்துல கூட ஆண்டவரே இந்த எகிப்து தேசத்தின் அதிபதியாக என்னை உயர்த்தும் சொல்லி ஜெபம் பண்ணவே இல்லை. இந்த யோசேப்பு பயபக்தியாய் இருந்தார், எகிப்து தேசத்தின் அதிபதியாய் ஆண்டவர் உயர்த்தினார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது, ஆண்டவரே எப்படியாவது என்னை இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜாவா மாத்திருங்கன்னு ஒருபோதும் ஜெபம் பண்ணல. இந்த தாவீது பயபக்தியாய் வாழ்ந்தார். ஏற்ற நேரத்துல இஸ்ரவேல் தேசத்தின் அதிபதியாய் ஆண்டவர் உயர்த்தினார். நம்மையும் ஆண்டவர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யோபு அழகாய் சொல்லுகிறார், ஒருவர் வாசியுங்கள், யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் என்னை குறித்து எந்த நோக்கம் வைத்திருக்கிறாரோ, ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். நான் என்ன செய்யணும்? பயபக்தியுள்ளவனாய் இருக்கணும். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். சங்கீதத்திலே தாவீது அழகாய் சொல்லுகிறார், 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? பயபக்தியுள்ளவர்களாய் வாழ வேண்டும். பக்தியுள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். நம்முடைய பக்தியை கெடுக்கிற 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். முதலாவது காரியம், வீணான வார்த்தைகள், வீணான பேச்சுக்கள் நம்முடைய பக்தியை கெடுத்து போடுகிறது. 2வது காரியம், பண ஆசை நம்முடைய பக்தியை கெடுத்து போடுகிறது. 3வது காரியம், போதும் என்ற மனம் இல்லாமை நம்முடைய பக்தியை கெடுத்து போடுகிறது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர், தாவீதை உயர்த்தின ஆண்டவர், தானியேலை உயர்த்தின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மையும் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார். பயபக்தியாய் பரிசுத்தமாய் வாழுவோம். ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.